சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்றே இந்த அப்பா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை நீ என்னவென்று செவிகொடுத்து கேட்டாக வேண்டும். ஏனென்றால் சற்று முன்பு உன்னிடத்தில் நன்றாக வாய்விட்டு பேசி, வாய்விட்டு சத்தமாக சிரித்த பெண்ணொருத்தி உனக்கு யமனாக மாறி இருக்கின்றாள். யார் என்று தெரியவில்லையா? சாயப்பா சொல்லும்பொழுது சற்றென்று புரியவில்லையா? என் குழந்தையே, அப்பா உனக்கு நிச்சயமாக இதை பற்றிய ஒரு புரிதலை சொல்லிவிட வந்திருக்கின்றேன். உனக்கு இதை பற்றிய ஒரு தெளிவை நான் கொடுக்க வந்திருக்கின்றேன். சற்று முன்பு உன்னோடு பேசி சிரித்த ஒருவன் உனக்கு யமனாக மாறி இருக்கின்றார் என்று இது நீ தெரிந்து கொள்ளக்கூடிய மிக முக்கியமான விஷயம். இந்த காலகட்டத்தை நீ என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன் சாயப்பா ஒரு விஷயத்தை சொல்ல முடிவெடுத்து விட்டால் அது உன் வாழ்க்கை நிச்சயமாக எப்பொழுதுமே ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை கொடுக்காமல் போகாது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு யமனாக மாறி இருக்கின்ற இவளை பற்றி நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இவளுடைய எண்ணம் என்ன? இவள் எதற்காக உன்னை தேடி வருகிறாள்? இவளுடைய செயல்பாடுகள் என்ன என்பதனையெல்லாம் நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா உனக்காக வேண்டி நான் ஒவ்வொரு நிலையிலும் உனக்கு சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட அன்பு உனக்கு எல்லா நிலைகளிலும் வேண்டியதையும் விரும்பியதையும் சொல்லிக் கொடுக்கும் பொழுது இந்த அப்பாவின் அன்பு உனக்கு எல்லாவற்றையும் உணர்த்தி தரும் பொழுது என் குழந்தை நீ எதையுமே நினைத்து இங்கு பதற வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாது. யாராக இருந்தாலும் ஒரு கை பார்த்து விடலாம் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அது யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சிரித்து பேசுகின்ற எல்லோரையுமே நல்லவர்கள் என்று நாம் நினைக்க முடியாதல்லவா? நம்மோடு பேசுகின்ற எல்லோரையும் நல்லவர்கள் என்று நாம் சொல்லிவிட முடியாதல்லவா? எல்லோருக்குள்ளும் ஏதோ ஒரு விஷத்தன்மை இருக்கத்தான் செய்கின்றது. எல்லோருடைய உண்மையான குணமும் இங்கு யாருக்கும் முழுமையாக தெரிந்து விடுவதில்லை. ஏன், உன்னுடைய குணம் என்னவென்று உனக்கே சில சமயங்களில் குழப்பம் வந்துவிடும். ஏன் தெரியுமா? ஒரு சில நேரங்களில் நீ ஏற்றுகின்ற சில விஷயத்தை சில நேரங்களில் உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சில நேரங்களில் அது தருவது என்னவென்று உனக்கு நிச்சயமாக புரிவதில்லை. இந்த அப்பா எப்பொழுதும் உன்னோடு நின்று உனக்கு நான் சொல்லித்தரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் கவனமாக புரிந்து கொள். உனக்காக வேண்டி நான் என்ன சொன்னாலும் சரி, இந்த அப்பாவின் அன்பு உனக்கு துணையிருந்து எல்லாவற்றையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. தேவையில்லாத விஷயங்களை எல்லாமும் இந்த வாழ்க்கை உனக்கு சொல்லும் பொழுது என்னவென்று கேட்ட என் குழந்தை, இன்று இந்த அப்பா உனக்கு சொல்லித்தரும் இந்த விஷயம் முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஏனென்றால் உடனிருந்து உனக்கு காயங்களை தரக்கூடிய இந்த விஷயத்தை நிச்சயமாக நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உடனிருந்த இந்த வாழ்க்கையில் உனக்கு ஏற்படுத்தக்கூடிய இந்த விஷயங்களை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு என்ன நடக்கிறது? உன்னோடு இருப்பவர்களாலேயே இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி எவ்வளவு பிரச்சனைகள் வருகிறது என்பதையெல்லாம் நீ தெரிந்து கொள்கின்ற இந்த பாக்கியம் உனக்கு கிடைக்கிறது என்றால் இதை எப்பொழுதுமே நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இனி நடந்து முடிந்த எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து பதறாதே. உனக்காக இந்த அப்பா நான் இருக்கிறேன் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாயப்பா நான் உன்னை தொடர்கிறேன் என்பதை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை ஆட்டி படைக்கும் எந்த தீமைகள் ஆனாலும் சாயப்பா எல்லாம் வேரோடு அதை எரித்து விடுவேன் அல்லவா? இப்பொழுது அதுபோலத்தான் உன்னை தேடி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறேன். உன்னிப்பாக என்னவென்று நான் உணர்ந்து அதை நான் உனக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இதுவரையிலும் என் குழந்தை சோதித்த விஷயங்கள் பல. இனிமேலும் உனக்கு என்ன தர காத்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா துணை இருக்கும் இந்த ஒவ்வொரு நொடிகளும் என் குழந்தையின் வாழ்க்கையை நீ சரியாக மீட்டெடுத்து விடுவாய் என்பதனை நீ மறக்கக்கூடாது. சரி எது தவறு எது என்று என் குழந்தை எண்ணி நீ பதறியது எல்லாம் போதும். இனி உனக்கு நடப்பது அத்தனையும் சரியாகவே உன்னை வழிநடத்த வேண்டும். சாயப்பா தன் குழந்தையின் வாழ்க்கையில் என் குழந்தை சந்திக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் நான் முற்றுப்புள்ளி வைக்க நினைக்கும் காலம் இது. அப்படி பிரச்சனைகளை தேடி வரும்போது இந்த பிரச்சனைகள் எல்லாமும் உன் வாழ்க்கையில் உன்னோடு இருப்பவர்களால் தான் உனக்கு நடக்கிறது என்னும் பொழுது அதை நாம் ஒருபொழுதும் விட்டுவிட முடியாதல்லவா? உடனிருந்து கொண்டே உன்னுடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் கண்டு ரசிக்கின்ற இவர்களை நாம் நிச்சயமாக விட்டுவிட முடியாதல்லவா? என்ன நடந்தாலும் என் குழந்தை நீ எதையுமே கைவிட்டு விடாதே. இந்த சூழ்நிலைகளை எல்லாமும் தாண்டி உனக்கு ஒரு மகிழ்ச்சியை நான் நிச்சயமாக உருவாக்கி கொடுப்பேன் என்பதில் உனக்கு நல்ல மாற்றத்தை நான் நடத்தி கொடுப்பேன். எல்லா நிலையிலும் என் குழந்தை ஆசைப்படுகின்ற அத்தனை தருணங்களையும்
இந்த சாயப்பா உன் வசமாக்கிக் கொடுப்பேன் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இத்தனை காலமும் என் குழந்தை பட்ட பாடுகள் எல்லாம் போகட்டும். உன்னை உடனிருந்து கொண்டே குழிபறிக்கும் இந்த மனிதர்களை கண்டு கொண்டால் சற்று முன் சிரித்து பேசிய ஒருத்தி இப்பொழுது உனக்கு யமனாக மாறி இருக்கின்றாள் என்றால் அவள் எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உன் வாழ்க்கையில் செய்திருக்கிறாள் என்பதனை நீ முழுக்க தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில் இவள் நடத்தியிருக்கிறாள் என்பதனை கட்டாயமாக நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருப்பதும் உனக்கு என்னவென்று ஒவ்வொரு விஷயங்களையும் எடுத்துச் சொல்வதும் உனக்கே சரியாக புரியும்படி நான் உன்னை தொடர்ந்து வருவேன் என்பதுதான் உண்மை. எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் சரியாக முன் நிறுத்துவேன் என்பதுதான் உண்மை. இனி உனக்காக நான் கொடுப்பது எல்லாவற்றிலும் என் குழந்தை நீ நிச்சயமாக சரியான ஒரு நிலையை உணர வேண்டும். சாயப்பா உன் வாழ்க்கையை பற்றி புரிந்து கொள்ள நினைக்கும் அத்தனை விஷயங்களையும் என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. சரி எது தவறு எது என்று என் குழந்தைக்கு புரிய வேண்டிய அவசியம் இருக்கிறது. என்ன நடந்தாலும் அதிலிருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷங்களை நீ பெறக்கூடிய நேரம் இருக்கிறது. இனி உனக்காக இந்த அப்பா நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் நீ புரிந்து கொண்டு அப்பா சொல்வது போல எல்லாவற்றையும் நீ உணர்ந்து கொண்டு வாழ பழக வேண்டும். சாயப்பா உன்னோடு உனக்கு இதுவரையிலும் ஏற்படுத்தி கொடுத்த ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க தெளிவாக புரிந்து கொள். உன்னுடைய தேவைகள் என்ன என்பதை நான் அறிவேன். எதற்காக இந்த மனிதர்களோடு நீ பேசுகிறாய் என்பதையும் நான் அறிவேன். உன்னுடைய ஆறுதலுக்காகவும் உன் மனதில் தோன்றும் சில விஷயங்களுக்காகவும் என் குழந்தை நீ கலங்கக்கூடாது. உன்னோடு துணை இருக்கும் இந்த நேரம் இனி அத்தனையும் நீ சரியாக தெரிந்து கொள். சாயப்பா எந்த காலத்திலும் நான் உன் வசமாக நிற்கும் இந்த நேரம் இனிமேலும் என் குழந்தை எதையுமே தொலைத்து வருந்தாதே. உனக்கு சரி எது தவறு எது என்று நான் புரிய வைக்காமல் இங்கிருந்து செல்ல மாட்டேன். உன் வாழ்க்கையில் உன்னை தொடரும் இந்த எல்லா விஷயங்களையும் நான் பார்த்து பார்த்து உன் வாழ்க்கையில் தந்து கொண்டிருக்கும் பொழுது எதையுமே என் குழந்தை நிச்சயமாக நீ பெறாமல் நான் உன்னை விட்டு செல்ல மாட்டேன். உடனிருந்து உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கும் சோதனைகளை நீ புரிந்து நடந்து உடனிருந்து இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று உணர்ந்து வாழ தொடர்ந்து சரியான ஒரு நிலை உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சரியான மாற்றங்களோடு இந்த வாழ்க்கை உனக்கு நம்பிக்கையை கொடுக்க வேண்டும். எப்பேற்பட்டவர்களோடு நாம் இருக்கிறோம் என்பது புரிந்துவிட்டால் இனிமேல் நாம் எப்படிப்பட்டவர்களோடு பழக வேண்டும் என்பது உனக்கு தெரிந்துவிடும். இவர்களுடைய எண்ணங்களினால் உன்னை மேலும் மேலும் இவர்கள் காயப்படுத்த துணிந்து விட்டார்கள். இது தெரியாமல் தான் இவர்களோடு நீ சிரித்து பேசி பழகி கொண்டிருக்கின்றாய். இது யார் என்று புரியாமல் தான் என் குழந்தை நீ திணறுகிறாய் என்பதனை நான் அறிவேன். உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களினாலும் என் குழந்தை நீ இனிமேலும் மனம் கலங்காதே. சாயப்பா நிற்கும் பொழுது ஒவ்வொரு நிலைகளிலும் உனக்கு நல்ல மதிப்பு உயர வேண்டும். உன் வாழ்க்கையிலிருந்து உன்னை சோதிக்க நினைக்கும் இந்த மனிதர்களை நீ கட்டாயமாக அடையாளம் காணத்தான் வேண்டும். உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதையெல்லாம் இனிமேல் என் குழந்தை நீ வருந்தாதே. ஏனென்றால் சாயப்பா சொல்லும் வார்த்தைகளில் பல நிச்சயமான உண்மைகள் மறைந்து கிடைக்கின்றது அல்லவா? இந்த சாயப்பா சொல்லும் விஷயங்கள் உனக்கான பல சந்தர்ப்பங்களும் மறைந்து கிடைக்கின்றது அல்லவா? இனி உனக்கு என்ன நடக்கும் என்பதும் ஏது நடக்கும் என்பதும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய தேவைகளை எல்லாம் உணர்ந்து என் குழந்தை நீ சரியாக இந்த வாழ்க்கை வாழ்ந்து காட்டிவிட வேண்டும். எதிர்பார்த்து எதிர்பார்த்து இனி எந்த நீ தொலைத்து விடாதே. உன்னுடைய தேவைகளை அறிந்தவன் இந்த சாயப்பா. உன்னை பார்த்து சிரிக்கும் பொழுது இவரிடம் ஒரு அடையாளம் இருந்தது. உன்னிடம் பேசும்பொழுது இவரிடம் முகத்தில் இப்படி ஒரு மாற்றம் தெரிந்தது. அதை நீ கவனித்தாயோ இல்லையோ அப்பா கவனித்து அதைத்தான் இப்பொழுது உனக்கு நான் சொல்லவும் வந்திருக்கின்றேன். இதை நீ கவனித்திருப்பது உண்மை என்றால் இனிமேல் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னால் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக உன்னால் இதனை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக மாறும் என்பதை நீ மறந்து விடாதே. நல்லது என்னவென்று கேட்டது என்னவென்று நாம் யோசித்து கொண்டிருக்கும் இந்த காலங்களில் நமக்கு நடக்கும் பல உண்மைகளும் இப்பொழுது தெரியத்தானே வேண்டும். நமக்கு நடக்கும் பல விஷயங்களும் இப்பொழுது என்னவென்று நீ தெரிந்து கொள்ளத்தானே வேண்டும். உன்னை தேடி வரக்கூடிய எல்லாம் உனக்கு நல்லதொரு மேன்மையை இனி கொடுக்கும். உன்னை சூழ்ந்து வரும் இந்த விஷயங்களில் உனக்கு மேலும் பல நன்மைகளும் பிறக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. உன்னை சூழ்ந்த இந்த அப்பா இருந்த பொழுது இவர்கள் உன்னோடு பேசி கொண்டிருந்த நேரம் இவர்கள் போல ஒரு நல்ல நட்பு கிடைக்க வேண்டும் என்பதுதான் அப்பாவின் எண்ணமாக இருந்தது. ஆனால் சில நொடிகளிலேயே அவர்களின் முகத்தில் தெரிந்த அந்த பாவனைகளை புரிந்து கொண்டு அப்பா இவர்களை பற்றி தெரிந்து கொண்டேன். இவர்கள் யார், எப்படிப்பட்டவர்கள், இவர்கள் எதற்காக உன்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், இவர்கள் திடீரென்று எப்படி உனக்கு யமனாக மாறினார்கள் என்பதனை எல்லாம் நான் புரிந்து கொண்டேன்.
எவ்வளவுதான் நட்பாகவே இருந்தாலும் இவர்கள் உன்னோடு உண்மையாகத்தான் பழகினார்கள். ஆனால் இப்போது இவர்களுக்குள் தெரிந்த இந்த மாற்றம் நிச்சயமாக உனக்கு என்னவென்று தெரிய வேண்டும். இந்த மாற்றத்தை என் குழந்தை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் இனிமேல் என் குழந்தைக்கு நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மை. உன்னை தேடி நான் நடத்துவது போல இந்த வாழ்க்கையின் உண்மைகள் ஒவ்வொன்றும் உனக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது என்பதை நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் இருப்பது, உன்னை சூழ்ந்து வருவதும், இனி உன் முன்னால் நிற்கும் இந்த காலம் முழுக்க உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதை நீ மறக்கக்கூடாது. எல்லாம் நன்மைக்கே. ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.